நீங்கள் ஏர்டெல் சிம் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கவரேஜ் என்னவோ ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கால் கூட பேச முடியாது. நம்மளால ஒரு ரீல்ஸ் கூட முழுசாக பார்க்க முடியுது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சில ஏபிஎன் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஏர்டெல்க்கான ஒரு பெஸ்ட்டான ஏபிஎன் ட்ரிக்கை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், டேரக்ட்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற செட்டிங்ஸ் எல்லா மொபைலும் காமனாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஏர்டெல் சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் சிம்மாக யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டேட்டா யூஸ் பண்ணுற சிம்மும் ஃபர்ஸ்ட் சிம்மில் இருக்கிறதா பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஏர்டெல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஏபிஎன். அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக ஒரு சில ஏபிஎன் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம நியூவாக ஒரு ஏபிஎன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ஏபிஎன் பார்த்து தான் எனக்கு இருக்கிற நெட்டு கூட பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை நான் சொல்கிற ஏபிஎன் உங்களுக்கு சரி ஒர்க் ஆகலை அப்படின்னா ஏற்கனவே டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல் ஒரு ஏபிஎன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நியூ ஏபிஎன் அப்படின்னு ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், டாப்பில் இருக்கும் நியூ ஏபிஎன் அப்படிங்கிற ஆப்ஷனை. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அது அப்படியே நீங்க உங்க மொபைல் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நீங்க சேவ் பண்ணிட்ட அப்புறம் கண்டிப்பா உங்களால இன்டர்நெட் ஸ்பீடை அதிகப்படுத்திக்க முடியும். ஆக்சஸ் பாயிண்ட் ஆல்ரெடி நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்றதை அப்படியே நீங்க உங்க மொபைலில் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. அந்த நியூ ஏபிஎன்குள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா ஏர்டெல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஏ அப்படிங்கிற கேப்ஸா இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிகா நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஜி அப்படிங்கிற லெட்டர் நமக்கு கேப்ஸா இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மேக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் எம் அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். ஏர்டெல் ஸ்பேஸ் கிகாநெட் ஸ்பேஸ் மேக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிஎன் இருக்கும். இந்த ஏபிஎன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறம் ஏர்டெல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஏ அப்படிங்கிற லெட்டர் மட்டும் கேப்ஸாக இருந்தால் போதும். எகைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஜிபிஆர்எஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதுவும் நமக்கு ஸ்மால் லெட்டர் தான். ஏர்டெல் ஸ்பேஸ் ஜிபிஆர்எஸ் ஸ்பேஸ் நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ப்ராக்ஸி நாட் செட். நாட் செட் மீன்ஸ் நீங்கள் எதுவுமே வந்து செட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக போர்ட் நாட் செட். யூசர் நேம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்பீட் பாட் டாட் கிகா நெட் ஸ்பேஸ் மேக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடுக்கு SPWD VOT அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கிகா நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரை டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல www.airtel.in அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு MMSC நாட் செட். இது எல்லாமே நாட் செட் தான். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அங்கே அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும், PAP or CHAP. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎன் டைப் இருக்கும். ஸோ இந்த ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனாக இருக்கும். ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில மொபைலில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட மொபைலில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏபிஎன் டைப்பை டிஃபால்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், IPv4/IPv6. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அதுவும் சேம் அதே போல் தேர்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே பியரியர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடு வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே கிளிக் இருக்கும். அதை அன்கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் LTE அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா HSUPA அண்ட் HSDPA, அப்புறம் பார்த்தீங்கன்னா UMTS அண்ட் EDGE அண்ட் GPRS. ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் அதை நீங்களும் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎனை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் இல்லையா? அதனால் இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர் இருக்கும் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நம்ம சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டிஃபால்ட்டாக ஒரு ஏபிஎன் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஏபிஎன் இருக்கும். இந்த ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஏபிஎனை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி தான் ஒரு டிக் மார்க் காட்டும். ஸோ இதே போல் டிக் மார்க் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டேட்டா ஆன் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை ஜஸ்ட் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகைன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு பூஸ்ட் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.